என்னை எப்படி நீங்க தப்பிக்க வச்சிருங்க டாக்டர். உங்க பொண்ணா நினைச்சு கேக்குறேன். ப்ளீஸ் டாக்டர், என்னங்க இருந்து எப்படியாவது தப்பிக்க வச்சிருங்க. அந்த அரக்கன் கூட சேர்ந்து வாழ முடியாது. அந்த அரக்கன் கிட்ட நான் போக கூடாது. ப்ளீஸ் டாக்டர். ஏம்மா நீங்க ஈஸியா சொல்றீங்க. உங்களை நான் தப்பிக்க வச்சேனா என் பொண்டாட்டி எங்கன்னு அவர் கோர்ட்டு கேஸ்ன்னு போனா ஏன் ஆஸ்பத்திரி இழுத்து மூடிடுவாங்கம்மா. அநியாயம் வந்ததுன்னா எங்க பாட்டி கட்டாயமா தட்டி கேட்பாங்க. ப்ளீஸ் டாக்டர், அவன் படுத்தின கொடுமையில நான் எத்தனை வாட்டியோ சாகணும்னு நினைப்பேன். ஆனா செத்து அவனை வாழ வைக்க கூடாதுன்னு தான் நான் சாகல. நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை நினைச்சுக்கிட்டேன். அதுக்காக மத்தவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என் பெத்தவங்களுக்கும் என்ன வளர்த்தவங்களுக்கும் என் மாமாவாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் கொழுப்படுத்தி இந்த அரக்கனை இந்த சைக்கோவை நம்பினது ஏன் தப்பு. நான் அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும், என்ன சார்ந்தவங்களுக்கு இல்ல. அதனாலதான் இந்த வரைக்கும் நான் எந்த தற்கொலை முடிவும் எடுக்கல. நான் உயிரோட இருக்கணும். நான் உயிரோட இருந்து நல்லா வாழ்றதா நான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. காதலுங்கிற பேர்ல ஏமாத்தி அவ குடும்பத்தை பழி வந்ததுக்காகவும் அவகிட்ட இருக்க சொத்து சுகத்தை பிடுங்கிறதுக்காகவும் காதலுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி என்ன அடிமையாக்கி சித்திரவதைப்படுத்தி என் கருவில விழுந்த குழந்தைய கருவிலையே அழிச்சு. என்னம்மா சொல்றீங்க? நான் படாத சித்திரவதையே கிடையாது டாக்டர். அப்படின்னு இந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்கேன்னா அவன் வாழக்கூடாது. இந்த மாதிரி அரக்கங்கள்லாம் இந்த சமுதாயத்துல வாழவே கூடாது. அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். நான் வாழ்ந்து காட்டிதான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். நான் வாழணும், நான் வாழணும். நான் எந்த தப்பும் பண்ணல. அவனை நம்பினதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. அதுக்கான தண்டனை அவனுக்கு நான் கொடுக்கணும். நம்ப வச்சு என்ன கழுத்து அறுத்துட்டான். காதலிங்கிற பேர்ல என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். காதலிங்கிற மோகத்துல பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவனை நம்பி போன என்னை ஏமாத்திட்டான். ஏம்மா அவ்வளோ பெரிய நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு எதுக்கம்மா இப்படி தப்பான முடிவெடுத்த? அப்படினாலும் நீ காதலிச்சு கல்யாணம் பண்ற வயசாமா இது? காதல் போகும், நல்லது கெட்டதை மறைக்க வச்சுட்டு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க நிதானிக்க முடியாத வயசுல என்ன அப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சு காதல் உண்மைன்னு நம்பி எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். ஏன் தொலைச்சு நான் மறுபடி வாழ முடியாதா? ஏன் அவ்வளத்தையும் அழிச்சிட்டு நான் முதல்ல இருந்து எழுதுவேன். என் வாழ்க்கைய நான் முதல்ல இருந்து எழுதுவேன். ஏமாறது தப்புல, ஏமாந்துகிட்டே இருக்கிறதா தப்புன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. ஏமாறதுங்கிறது இந்த உலகம் ஒரு ஏமாத்து உலகம். இதுல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துதான் ஆகணும். எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில நம்ம ஏமாந்துருவோம். ஏமாறது தப்பு இல்ல, ஆனா ஏமாந்துகிட்டே இருக்கிறதான் தப்புன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அப்படிதான் நான் ஏமாந்தேன். அதுக்காக ஏமாந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தேன். தப்பிச்சு போறதுக்காக சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருந்தேன். டாக்டர், என் வாழ்க்கையை நான் மாத்தி அமைச்சுக்க முடியும். அழிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த அரக்கனை என் வாழ்க்கையில தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும். என்ன தூக்கி வளர்த்தவங்களுக்காக என்ன பெத்தவங்களுக்காக நான் இனி வாழ முடியும். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என்னை எப்படி நீங்க என்ன தப்பிக்க வைங்க டாக்டர். சரிம்மா, நான் உன்னை இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்க வைக்கிறேன்னு வச்சுக்க. உன்னால இப்ப எந்திரிச்சு கூட நிக்க முடியலையே. அதெல்லாம் எனக்கு மனசுல தைரியம் இருக்குது. நான் இங்கேருந்து தப்பிச்சா போதும். தப்பிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மனசுல இப்ப தைரியமா இருக்கேன், தன்னம்பிக்கையோட இருக்கேன். நான் இந்த உலகத்துல வாழுவேங்கிற தைரியம் தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. என் பாட்டிக்கிட்ட நான் போறேன். என் பாட்டிக்கிட்ட நான் போறேன். என்னை எப்படியாவது இங்க நிக்க பாத்தீங்க. என் பாட்டி சொல்லாத அறிவுரையே கிடையாது. அது இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டேன், சீரழிஞ்சிட்டேன். ஆனா என் தங்கச்சி அப்படி இல்ல. தவறு செய்து மனிதனுடைய இயல்பு. அதை திருத்திக்கணும். திருத்தினா எனக்கு டாக்டரா இருக்கா, ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கா, சந்தோஷமான வாழ்க்கை. அழகும் பணமும் இந்த உலகத்துல முக்கியம் இல்ல. அதை விட மனுஷத்தன்மை. ஒரு ஆண் மனுஷனா இருக்கணும். அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி வாழ்றவா மனைவியா வாழ்ந்தா போதும். மகாராணியா வாழணும்னு கூட அவசியம் இல்ல. அவளை சக மனுஷிய பார்த்தா கூட இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எனக்கு இந்த மிருகம் வேண்டாம். இந்த மிருகத்தை கூட என்னால வாழ முடியாது. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என்னை இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்க வச்சிருங்க. சரிம்மா, நான் இங்கேருந்து உன்னை தப்பிக்க வைக்கிறேன். ஆனா நீ போய் சேர்ந்துருவியா? கட்டாயமா போய் சேர்ந்துருவேன். ஏன்னா இந்த அரக்கனுக்கு நான் ஒரு பாடம் புகட்டணும். நான் வாழ்ந்து தானே அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட முடியும். அவன் கண்ணு முன்னாடியே நான் வாழ்ந்து காட்டணும். ஒரு பெண்ணா வாழ்ந்து காட்டுவேன். சாதிச்ச பெண்ணா வாழ்ந்து காட்டுவேன். என்னால முடியும். இங்கேருந்து தப்பிக்கணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். சரிம்மா, நான் சொல்ற மாதிரி செய்ய. சரிங்க டாக்டர். நீ இறந்து போயிட்டேன்னு நான் இப்போ அவங்கிட்ட சொல்ல போறேன். சரிங்க டாக்டர். நான் சொல்ற மாதிரி மட்டும் செஞ்சுட்டேனா
நீ அங்கேருந்து தப்பிச்சிடலாம். நீ இறந்துட்டனால உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு நான் உன்னை ஸ்பெஷல் வார்டுக்கு அனுப்புவேன். நீ அங்கேருந்து தப்பிச்சு போயிரு. நான் உண்மையில செத்துதான் மறுபடி பிறக்க போறேன். அவங்கிட்ட நான் செத்துட்டேனே சொல்லுங்க. நான் மறுபடி வருவேன், பிறந்து வருவேன், அவனை நிர்மலமாக்குவேன். தன்னை நம்பி வந்தவளை இப்படி சாகர நிலைமைக்கு வரைக்கும் கொண்டு போனவனை நான் சாகடிப்பேன். நான் செத்துட்டேன்னு சொல்லுங்க. பூமியில வாழ்ற மிருகங்களுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை இல்லை. பொண்ணா பிறந்த உங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை பாடு? சாரி சார், எவ்வளவோ முயற்சி பண்ணணும், ஆனாலும் காப்பாற்ற முடியல. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மேடம், அவங்கள காப்பாற்ற முடியல. அதிகமாக ப்ளீடிங் போனதுனால அவங்கள காப்பாற்ற முடியல. சரிங்க சார், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். உங்க சிக்னேச்சர் தேவைப்படுது. என்ன சொல்றீங்க சார்? அவங்க இறந்துட்டாங்க சார். எவ்வளோ போராடி பார்த்தோம், முடியல. சரிங்க சார், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். மற்றவங்களுக்கு தகவல் சொன்னா சொல்லிருங்க. அடிக்காதன்னு கேட்டியா நீ? இப்படி தங்க முட்டை விட வார்த்தை அநியாயமா கொண்டுட்டியடா. அட பாவி, இப்ப கூட நான் செத்துட்டேன்னு வருத்தப்படல. என்னால ஆதாயம் நின்னு போச்சுன்னு தான் வேதனைப்படுறீங்கல்ல. நம்பவே முடியல. என்னடா இப்படி செத்து போயிட்டா? டேய், இவ குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம நிலைமை அபாசனம் ஆயிடுச்சு. அதுல இறந்துட்டான்னு சொல்ல வேண்டியதா? நம்ம என்ன பண்ண முடியும்? போஸ்ட்மார்ட்டமோ அப்படிதானே வரோம். டேய், ஒருவேளை அந்த அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுனா என்னடா பண்ண? பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆள் இருக்குது. ஆதிராக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். அவளுக்கு இருக்குது செம்ம கச்சேரி. நான் அவ்வளவுதானே ஒழிச்சு கட்டுவேன். பாதவத்தி அவ காரியம் நடக்கணுங்கக்காக என் வாழ்க்கையை சூன்யமாக்கணும். சரி, நான் போய் ஆதிராக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம மேல எதுவும் சந்தேகம் வராத. பயப்படாதீங்கம்மா, நம்ம கிட்ட இருக்க அரசியல் பலத்துக்கும் பண பலத்துக்கும் கோர்ட்டு கேட்டு எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்க முடியும். பயப்படாதீங்கம்மா, நமக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பு வாங்கிக்கலாம். பணம் இருந்தா ஏத்தையும் வாங்க முடியும். ஆனாலும் அநியாயத்துக்கு இப்படி தங்க முட்டை விடுற வார்த்தை கொண்டுட்டியடா. டேய், அப்ப இந்த 2000 கோடி அதெல்லாம் இவ அம்மா மாதிரி 4 பேரும் தூக்கியாச்சு. அம்மா மர தூக்கியாச்சா? இப்போ அதை விட பெரிய தங்க முட்டை விடுற வார்த்தை கிடைச்சிருக்கு. தேன்மொழி அவளை எப்படி ஆட்டி படைக்கணும் மட்டும் பாருங்கம்மா. சிக்கியிருக்கா, குடும்பத்துக்காக வந்து சிக்கியிருக்கா. டேய், இருந்தாலும் கவனமாருடா. அந்த பொண்ணுத்தரைக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோமா. பொண்ணுத்தரை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தானே ஆதிரா அங்க போய் உட்கார்ந்துருக்கா. அவன் அவ கண்ட்ரோல்லே வச்சிருப்பா. அவன் அங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. அந்த அளவுக்கு ஆட்டி படைச்சு வச்சிருக்கா. என்னமோ பண்ணுடா, சீக்கிரம்டா. சரி, நான் போய் ஆதிராக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். அநியாயத்துக்கு செத்து போயிட்டாளே. இருடி, உனக்கு இருக்கு. இப்படி ஒரு புள்ளைய பெத்து ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறல, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு. அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வேணுங்க. இவங்களை போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்க கூட்டிட்டு போகணும். ஓகே டாக்டர். டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அபாசன் நிறைய ப்ளீடிங் பண்ணனால இறந்துட்டாங்க. ஆமா டாக்டர், எங்க வீட்டு வாரிசும் போய் எங்க மருமகளும் போயிட்டா. நாங்க நினைச்சே பார்க்கல டாக்டர். நீங்க எப்படியாவது காப்பாத்திடுவீங்கன்னு நினைச்சோம். இப்படி கை விட்டுட்டீங்களே. எங்க வீட்டு வாரிசு இப்படி அவளோடயே போயிட்ட. கண்ணுக்குள்ள வச்சு என் புள்ள பாத்துக்கிட்டு இருந்தா டாக்டர். அவளை வெட்ட விட்டு கூட கீழே இறங்காம பாத்துக்கிட்டான் டாக்டர். நின்னா கூட கரு கலைஞ்சிருன்னு அவளை உட்காரே வச்சிருப்பா. அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்தா என் புள்ள. அவன் எப்படிதான் தாங்கிக்க போறானோ தெரியல டாக்டர். என் புள்ள இதை எப்படி தாங்கிக்க போறானோ தெரியல. ஒரு நிமிஷம் கூட இவ இல்லாம அவனால வாழ முடியாது டாக்டர். எங்க வீட்டு ஹால் கூட இவளுக்கு தெரியாது டாக்டர். அந்த அளவுக்கு பொத்தி பொத்தி பாதுகாத்தா. அவனை மாதிரி உலகத்துல யாராலையும் காதலிக்க முடியாது. பொண்டாட்டினா அவனுக்கு உசுரு. ஆமா டாக்டர், பொண்டாட்டி பொத்தி பொத்தி பாதுகாத்தா இப்படி பொத்துனாப்புல போயிட்டாலே. ஐயோ, என் பிள்ளை இனி என்ன பண்ணுவான் டாக்டர்? ஐயோ, என் பிள்ளை என்ன பண்ணுவான் டாக்டர்? சரிங்கம்மா, அழாதீங்கம்மா. எல்லாம் அவன் செயல், நம்ம கையில என்னமா இருக்குதே. ஐயோ டாக்டர், என் பிள்ளை நினைச்சாதான் என்னால தாங்கவே முடியல டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, அவருக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லாமலா போயிரும். அவன் எது
உண்மைதானே டாக்டர்? யாருக்கு என்ன இருக்கோ அதுதானம்மா நடக்கும். பாவம் அப்பா வயசுல போகணும்னு இருந்திருக்கு. சரி கவலைப்படாதீங்க. உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருக்கா. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளைக்கு இறுதி அஞ்சலி செலுத்துங்க. சரிங்க டாக்டர். நீங்க சர்டிபிகேட் நான் கொடுத்துருந்தேன். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. சரிங்க டாக்டர். அடச்சே, நீ சொல்லும் போது கூட நான் நம்பலம்மா. இப்ப நம்புறேன். கெட்டின மனைவி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் ஒரு சட்டு கண்ணீரும் சிந்தல. தகவல் சொல்ல போயிருக்காரு துரோகிக்கு. சரிம்மா, இப்போ நம்ம அங்க போறோம். அங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிரு. டாக்டர் நீங்க பாத்துக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் தானே, உன் முகத்தை திறந்தா பார்க்க போறாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டேம்மா. நான் என் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃபுக்கெல்லாம் விசித்த சொல்லிட்டேன். நாங்களாம் ஏற்பாடு பண்ணிருந்தோம். நீங்க அந்த பொண்ணு தப்பிக்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த உலகத்துல நல்ல மனுஷங்களும் இருக்கதா செய்றாங்க. ஐயா நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நாம இவ பண்ணாரைக்கு போனோம். அங்கேருந்து நீ தப்பிச்சு போயிரு. சரிங்கய்யா. இந்த ட்ரெஸ்ஸை கலத்திட்டு போமா. வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ. எங்க டாக்டர் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போமா. இதை அவங்க கிட்ட கொடுக்கணும், தேவைப்படும். அதனாலதான். சரிங்க டாக்டர். இங்க பாருமா, நீ உயிரோடு இருக்குன்னு இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டாம். சரிங்க டாக்டர். அம்மா, பாட்டி, அப்பா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, யாரு? அப்பா, அப்பா, அப்பா. அம்மா என் புள்ள, அம்மா என் புள்ள, என் தங்கமே. அப்பா, 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 அப்பா. தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம்? நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. ஐயோ என் புள்ள, இந்த நிலைமையா நான் பார்க்கிறேன். என் தங்கமே, என் தங்கமே. அப்பா, அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அந்த கொடியோட போய் நம்பி சீரழிச்சிட்டேன்ப்பா. ஐயோ என் தங்கமே, என் தங்கமே. இந்த குளத்திலேயே உன்னை பார்க்கணும். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்களையும் அம்மாவையும் பேசின பேச்சுக்கும் உங்களை கை நீட்டினதுக்கும் கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாருப்பா. உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு எவனையா நம்பி போய் வாழ்க்கை சீரழிச்சிட்டேன்ப்பா. ஐயோ என் புள்ள, என் புள்ள, என் தங்கமே. உன்னை இந்த நிலைமையிலேயே நான் பார்க்கணும். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா உங்க கையால என்ன கொண்டு போடுங்கப்பா. அப்பா நான் பாவிப்பா. உங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போன பாவிப்பா. தெய்வமா என்ன பெத்தெடுத்த என் தாய உதாசீனப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு முதுகுல குத்திட்டு போன துரோகிப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா அம்மா கையாலே என்ன கொன்னு போட சொல்லுங்கப்பா. அந்த உத்தமி வயசுல பிறந்துட்டு அந்த உத்தமிய தப்பா பேசிட்டு போய் இன்னைக்கு நான் என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு சீரழிஞ்சு போய் வந்திருக்கேன்ப்பா. அப்பா அப்பா ஒரே ஒரு வாட்டி அம்மா முகத்தை பார்க்கணும்ப்பா. அந்த உத்தமி காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்ப்பா. தான் உசுர பெருசா நினைக்காம என்ன பெத்து வளர்த்த என் தாய உதாசீனப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு அந்த தெய்வத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பிசாசை தேடி போயிட்டேன்ப்பா. அவங்க காட்டாத பாசத்தை இன்னொருத்த எனக்கு காட்டிடுவான்னு நம்பி போயிட்டேன்ப்பா. நான் வயிற்றுல இருக்கும் போதே எனக்காக உசுர சுத்தமா நினைச்ச என் தாய் அன்பை விட எவனோ ஒருத்த எனக்கு முக்கியன்னு நம்பி போயிட்டேன்ப்பா. இந்த உலகத்துல விட மதிக்க முடியாதது நமக்காக ஒருத்தங்க உசுர கொடுக்கறது. அப்படி உசுரையே கொடுத்து என்ன பெத்து வளர்த்த என் தாயை தூக்கி எறிஞ்சிட்டு எவனையோ நம்பி போய் சீரழிஞ்சிட்டேன்ப்பா. அப்படி வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கியமா. அப்பா கடைசி அந்த உத்தமியை நான் பார்க்கணும்ப்பா. ஒரே ஒரு வாட்டி அந்த உத்தமியை நான் பார்க்கணும்ப்பா. அந்த உத்தமியை நான் பார்க்கணும்ப்பா. அந்த உத்தமி கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்ப்பா.
அந்த தெய்வத்தை காட்டுங்கப்பா, அந்த தெய்வத்தை பார்த்துட்டு போயிருந்தேன்ப்பா. அப்பா அந்த தெய்வத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிருந்தேன்ப்பா. அந்த தெய்வம் இல்லம்மா, பல லட்சம் அனாத பிள்ளைங்களை காப்பாத்ததுக்காக தான் உயிரை சுச்சமா நினைச்சிட்டு போயிட்டாமா. அப்பா நீ சொன்ன மாதிரி அவ தெய்வம் தான், ஆளுதான் சித்து போல இருப்பா. ஆனா அவ மனசு ரொம்ப பெருசுமா. தான் குடும்பத்தை விட யாருமே இல்லாத பிள்ளைங்களுக்காக தான் உசிரியே சுத்தமா நினைச்சிட்டு போயிட்டாமா. அவ உண்மையிலே தெய்வம் தான், அவ உண்மையிலே தெய்வமா. தெய்வமாய் அவ தெய்வமா. அம்மா, இப்படி ஒரு தெய்வத்தின் வயித்துல பிறந்துட்டானா இப்படி நடந்து சீரழிஞ்சு வந்திருக்கேன். எப்பவும் தனக்காக வாழாத ஒரே ஒரு ஜீவன் அம்மா மட்டும்தான்ப்பா. இந்த உலகத்துல தனக்குன்னு வாழாதது ஒரே ஒரு இனம் அம்மா. அம்மா உன்னை போய் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேனம்மா. அம்மா உன்னை போய் நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேனம்மா. முத்தா என் தங்கங்களா. நீ செம்மத்தியா வாங்க போற மவனே பாத்துக்கிட்டே இரு. ஏய் என்ன சாதாரணமா நீ எடை போட்டுட்ட? எனக்கு இப்போ உங்களை கொல்லணும், பழி வாங்கணும் எதுவும் எனக்கு எண்ணமே இல்லை. என் நினைப்பு ஃபுல்லா அப்படியே ரெக்க கட்டி போறக்குது. அதையே பார்த்துருக்க கூடாதானே அப்படியே மனசு தவிக்குது. என்னடா லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? லூசு மாதிரி இல்ல, லூசாவே ஆயிட்டேன். வா என்ன கண்ணியாது. நான் அந்த பேரை மட்டும் கேட்டு கேட்டு ஏதோ பழைய காலத்து ஓல்டு உமன் நினைச்சிட்டேன். அவ பேர்லயே ஹனி இருந்திருக்கு, அவ பேர்ல மட்டும் கனி இல்ல. நட்சத்திரமே அவ தேனுதான். சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல. டேய் அவ கூட இருக்கவன் எவன்னு தெரியுமில்ல? என் தம்பி பொண்ணு தர. ஓ சொட்டைய எண்ணிடுவான். நீ இவனை ரசிச்சதுக்கே உன்னை என்ன பாடுபடுத்த போறானோ? டேய் அவன் உன் மேல பைத்தியமா இருக்கான். உன்னை குழி தோண்டி புதைச்சிருவான். யார்கிட்ட வேணாலும் தப்பலாம், அவன் கிட்ட தப்ப முடியாது. அவன் எத்தனைக்கெல்லாம் எத்தனை பேர் என்ன நினைச்சாலும் பரவாயில்லனே அவளுக்காக சும்மா கெத்தா நின்னுகிட்டு இருக்கான். அவன் விட்டு கொடுப்பான். போடா. ஏய் மவனே, நீ இப்ப பேசுறதுக்கே என்ன பாடுபட போறியோ? சத்தியமா சொல்றேன், டாதிலக்கு அறிவே கம்மி தெரியுமா? தேன்மொழி தேன்மொழின்னு சொன்னாலே தவிர அவன் நிஜத்திலேயே தேனின்னு சொல்லாம போயிட்டாலே. எத்தனை திருப்போ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஏதோ ஓல்டு உமன் நினைச்சு அசால்ட்டா விட்டுட்டேன். இல்லைன்னா என்னத்துக்கு டேஸ்ட் பார்த்துருக்க மாட்டேன் தேனு. டேய் கொன்னுறோம் பாத்துக்க. அவ ஆள் மட்டும் தூக்கல இல்ல, அவ அறிவும் தூக்கல தான் இருக்கு. சும்மா கெச்சிக்கிற பெண் சிங்க மாதிரி நின்று பேசினா. அவ பேசுனது எதுவுமே நான் காதுல வாங்கிக்கல. அவ பேசின அழகு மட்டும் தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். உலகத்துல அழகான பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா இவா கோடியில இல்ல, கோடியில 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 ஒருத்தி. ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவளை உங்களை வச்சுதான் அடைய போறேன். நாங்க செத்தால சாவமே தவிர அவளை ஒரு நாள் உனக்கு பலிகாடா கொடுக்க மாட்டான். டேய் உசுருக்கு போய் இந்த மசுரு நினைச்சியா எங்கள? டேய் இதுல இறங்கும் போதே எல்லாம் போகும்னு தெரிஞ்சே இறங்குறவங்கடா. டேய் என் உசுரிய காலுக்கு சமண்டா. அவளை பாக்குற கைய வச்சு நாங்க உசுறு வாழ்வோம் நினைச்சேன். இங்க உன்னை கொன்னு போட்டுட்டு போனாலும் போவோமே தவிர அவளை பலியாடாக்க மாட்டோம். டேய் அவ இங்க இருந்து செய்ய வேண்டியது ஏராளம். அவளை மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு பொண்ணால மட்டும்தான்டா எங்க காலத்துக்கு அப்புறம் அதெல்லாம் செய்ய முடியும். அதனாலதான் அவளை என் மாமியா தேர்ந்தெடுத்தாங்க. சும்மா தைரியமா கெத்தா தன்னம்பிக்கையோட நின்று நடத்துவல்ல. குறுக்கு புத்தி ஏராளம். டேய் அவ குறுக்கு
என்னமோ தெரியல, நீங்க அவளை பத்தி சொல்லதான் எனக்கு இன்னும் அவகிட்ட நெருங்கணும், அவ எனக்கு வேணும், அவளை அனுப்பிக்கணும்னு தோணுது. தோணும்டா தோணும். டேய், பொண்ணுத்திர கூட இருக்குது சாதாரண கிடையாது. விக்கின்னு ஒருத்த அரக்கே இருக்கான். அவனை பத்தி உனக்கு இன்னும் தெரியாத. என்ன உளறீங்க? டேய், பொண்ணுத்திரையால கொஞ்சமாவது இறக்கப்பட்டு கொஞ்சம் உசுர மிச்சம் வைப்பான். கூட இருக்கானே அவன் தம்பி. டேய், அவன் அரக்கேன்டா. எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவன் போலீஸுக்காரன், மத்தபடி அவன் அரக்க. என்ன பண்ண ஒன்றும் ஓட மாட்டேங்கிறேன். இல்ல, முடிச்சிட வேண்டியதான். ஆமா, என்னாச்சுதே? கான்டாக்ட் பண்ண முடியல. சரிங்க அனுகிறேன் மேடம், நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பிள்ளைங்களை கடத்தி ஒரு நாள் ஆயிட்டுது. உசிரிக்கதோ டீல முடிக்காம கை வைக்க மாட்டானுங்க. அவங்க கேட்குற டீல் என்னன்னு தெரியல. நம்ம இது வரைக்கும் கட்டி காத்தாத்துற ட்ரஸ்ட் அனாதை இல்ல, எல்லாத்தையும் கேட்குறாங்க. 4 உசுரா இல்ல பல லட்சம் உசுரான்னு ஒன்றும் ஓட மாட்டேங்கிறேன். 4 உசுரையும் காப்பாற்ற முடியும், பல லட்சம் உசுரையும் என்னால காப்பாற்ற முடியும். கண்டிப்பா முடியும், நம்மளால முடியும். கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணா போதும், புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா போதும், ஜெயிச்சிடலாம், எல்லாரையும் காப்பாத்திடலாம். கொஞ்சம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொறுமையா நிதானமா நம்ம காயினை நகர்த்தினா சக்சஸா முடிச்சிடலாம். அன்னைக்கு மேடம், இதை விட நீங்க பெரிய பெரிய விஷயங்களை பார்த்தவங்க, இது ஒண்ணு நமக்கு புதுசு இல்லையே. ஆனா இவன் என்ன டீல் பேச போறான்னு நமக்கு தெரியலையே. நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, யாரு? கண்டுபிடி பாப்போம். ஏ, யாரு? உனக்கு என்ன வேணும்? சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போன் வை. யாருமா? தெரியல. சரிம்மா, இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி நீ காயினை மௌன் பண்ண போதும், நிச்சயமா அவங்கள காப்பாத்திடலாம். யாரு நீ? என்ன வேணும்? அலெக்ஸ். அலெக்ஸ்? அலெக்ஸா? அலெக்ஸ் பாண்டி. நீ யாராவே இருந்துட்டு போ. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என் அத்தை மாதிரி வீடு வந்து சேரணும், இல்லன்னு வச்சுக்க. ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுவும் இல்ல, நீ 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 மட்டும் ஒத்த மாதிரி உசுரோட வேணும்ல. அவங்களுக்கு எதுவும் பண்ணாத. நீ கேக்குற டெஸ்ட் எதுவும் உன் கையில வராது, நான் தரவும் மாட்டேன். இல்ல, அது நீ தரவும் மாட்டேன்னு எனக்கு நல்ல தெரியும். தெரியல, ஒழுங்கா ஏத்த மாதிரி வீட்டுக்கு அனுப்பு. 4 உசுறு அனுப்புறேன், பல லட்சம் உசுறு. இங்க பார், எனக்கு தேவை இந்த 4 உசுறு இல்ல, அந்த பல லட்சம் உசுறு இல்ல, ஒத்த உசுறு. இந்த உலகத்துல பாதி ஆஸ்தி நான் சம்பாத்தியம் பண்ணிட்டேன், கோடி கோடி கோடிய சம்பாத்தியம் பண்ணிட்டேன். எனக்கு காசு பணம் இப்ப தேவையில்லை, எனக்கு தேவை ஒத்த உசுறு, ஒத்த உசுறு. நீ நீ மட்டும். எனக்கு இது நடக்காது. வேற ஒண்ணும் இல்ல, நீ வா, எல்லாத்தையும் விட்டாத. வேண்டாம் திருமலை, வேண்டாம். எங்க பார், சத்தியமா எனக்கு எந்த உசுரையும் கொள்ளதுக்கு இப்போ மூடே இல்ல. எனக்கு இப்போ ஒன்லி யாவமோட மட்டும்தான். அதுவும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன். எனக்கு எல்லாரும் ரொம்ப ஓரவஞ்சனை பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு அழகு தேவதையை என் கண்ணில இருந்து மறைச்சிட்டாங்க. வேற யாராவது இருந்தா காசு பணம் சொத்து சொத்தை கொடுத்து நான் எப்படி விலை கொடுத்து வாங்கியிருப்பேன். உன்னை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க என்கிட்ட இருக்க போன சல்லி பைசாக்கு பிரயோஜனப்படாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த 10,000 உசுர கையில எடுத்திருக்கேன். இந்த அலெக்ஸ் பாண்டியோட இந்த முகத்தை நீ பார்த்தது இல்லையே. ஒரு பக்கம் இல்ல, இந்த அலெக்ஸ் பாண்டிக்கு பல முகம். இன்னும் நீ ஒரு முகத்தையே பார்க்கல, பல முகத்தை பார்த்து வச்சுக்க. அதக்க சைத்தான். அலெக்ஸ் பாண்டி, உனக்கு இப்ப என்னடா வேணும்?
நீ மட்டும்தான். நீ மட்டும் வந்தா எல்லாத்தையும் நான் விட்டுறேன். வேண்டாம் தேன்மொழி, வேண்டாம், சொன்ன கேளு, வேண்டாம். தேன்மொழி, சத்தியமா சொல்றேன், நான் உன்னை முன்னக்கூட்டியே பார்த்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுற, முதுகுக்கு பின்னாடி நிக்கிற பொண்ணை பிடிக்காது. என் கண்ணை பார்த்து நேருக்கு நேரு நீ பேசுன பாரு, அப்பா, அலெக்ஸ் அப்படி ஆடி போயிட்டான். இன்னும் 10 நிமிஷத்துல நான் சொல்ற இடத்துக்கு நீ வரல, இந்த அலெக்ஸ் பாண்டோட மாறு பக்கத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். சத்தியமா சொல்ற, அலெக்ஸ் பாண்டோட மாறு பக்கத்தை நீ பார்த்துக்க மாட்டேன். அது அலெக்ஸ் பாண்டோட கோர முகம். நோ சென்டிமெண்ட், நோ லவ். வர சத்தியமா நீ வருவன்னு எனக்கு தெரியும். 10 நிமிஷத்துல நீ வர. வேண்டாம் தேன்மொழி, சொன்னா கேளு. இந்த அலெக்ஸ் பாண்டே உண்மையிலே ஒரு சைத்தான்னா. நான் போயிட்டு வரேன். அந்த 4 உசுருக்காக இல்ல, பல லட்சம் உசுருக்காக. தேன்மொழி சொன்னா கேளு. வேண்டாம் தேன்மொழி, பொண்ணு திரவிக்கெல்லாம் இருக்காங்க, பாத்துக்கிடுவாங்க. புதக்கரைக்கு ஜெயராஜ் எல்லாத்தையும் சொல்லிடலாம் ப்ளீஸ். யார் போனாலும் இந்த சைத்தான் கிட்ட ஜெயிக்க முடியாது. இப்போ அவனுக்கு தேவைன்னா மட்டும்தான். யாரையும் பலிகாடா கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நானே பலியாட போறேன். பயப்படாதீங்க. நீங்க கொடுத்த தைரியமும் தன்னம்பிக்கையும் என் கூட இருக்குது. தோத்து போக மாட்டேன். ஒரு பொண்ணால முடியும்னு காட்டுவேன். ஒரு பொண்ணால எவ்வளவு தூரம் போராட முடியும்னு நான் பார்க்க போறேன். இது எனக்கு வச்ச டெஸ்ட். ஒரு பொண்ணால எவ்வளவு தூரம் போராட முடியும் பார்க்கலாம். இது விபரீதமான டெஸ்ட். இது வேண்டாம். நீங்க பார்க்காத டெஸ்ட் இல்லையே. நான் வாழ்க்கையில பாதி வாழ்ந்தவ, நீ இன்னும் வாழல. வாழ்க்கை அந்த 10 லட்சம் குழந்தைங்க தான் என் வாழ்க்கை. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு துணிஞ்சிட்டேன். போராடுவேன். என் பலத்தை கூட்டி போராடுவேன். நீங்க கொடுத்த தைரியமும் தன்னம்பிக்கையும் என் கூட இருக்குது. ஜெயிப்பேன். அவனும் ஒரு தாய் வயித்துல தான் பிறந்திருக்கான், நானும் ஒரு தாய் வயித்துல தான் பிறந்திருக்கேன். அவனாலே நம்மள ஜெயிக்க முடியும்னா நம்மளால முடியாதே. கட்டாயமா முடியும். நம்ம உடம்பு தான் பலவீனமானதை தவிர மனசு இல்ல. மனசு சரியா இருந்தா இந்த மூளை சொல்லும் நீ பலமா இருக்கன்னு. அந்த மூளை கொடுக்கற பலத்துல உடம்புல தைரியம் தானா வரும். ஜெயிச்சிட்டு வா. அவன் 10 லட்சம் புள்ளை வச்சு நம்மள மிரட்டினா அவன் வீக்னஸ் ஆச்சு நீ அடி. அந்த 4 பேருக்கும் நல்லாவே தெரியும் எங்க சிங்கமா கர்ச்சிக்கணும். எங்க ஓனாயா பதுங்கணுமோ அங்க ஓனாயா பதுங்கவும் தெரியும். எங்க குள்ள நரி மாதிரி குழி பறிக்கணும்னு தெரியும். அந்த 4 பேரை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அந்த 10 லட்சத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்க. அவன் வீக்னஸ் ஆச்சு, அவனை வீழ்த்து. நிச்சயமா வெற்றி நமக்கு தான். இங்க யாரும் யாருக்கும் துணை இல்ல. நமக்கு நாம தான் துணை. நாம இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா நாம தான் போராடணும். மத்தவங்க உதவியை தேடினா தோத்து போயிடுவான். உன்னால முடியும்னு முத நீ நம்பு. இந்த உலகம் உன் காலடியில நினைச்சுக்க. தைரியம் தானா வரும். இங்க உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் போறக்கலன்னு நினை. இங்க ஒத்த என்ன அடக்கி ஆள முடியாதுன்னு தைரியமாயிரு. இங்க யாரும் யாரையும் அடக்கி ஆள முடியாது. யாரும் யாரையும் காலு கீழே போட்டு மிதிக்க முடியாது. யாரும் யாருக்கும் மேலையும் கிடையாது. உனக்கு நீதான், நமக்கு நாம தான். யாரும் யாருக்கும் எதுவுமே கிடையாது. மலைய பார்த்து திகச்சு போயிடாத. அந்த மலை மேலே நம்மளால ஏற முடியும்னு நினைச்சு பாரு. அந்த மலையை நீ ஏறிட்டா அந்த மலையே உன் காலடிக்கு கீழே. ஒண்ணுமே முடியாத சூழ்நிலையில ஒண்ணு மட்டும் நினைச்சுக்க. இதுவும் நம்மளை விட்டு கடந்து போகும். நீ இப்ப எதை நோக்கி போறியோ அதை மட்டும் மனசுல நினைச்சுக்க. வேற எதையும் அக்கம் பக்கம் திரும்பி பார்க்காத. எது மேலேயும் உன் கண்ணு போக கூடாது. எதுக்காக இப்ப இங்க எந்த போறியோ அதை மட்டும் மனசுல வச்சுக்க. அது உன்னை இன்னும் சிந்திக்க வைக்கும். உனக்குன்னு ஒரு தனி கத்து. அந்த கேரக்டரை யாருக்காவும் எதுக்காவும் மாத்திக்காத. எப்பவும் நீயாவே இரு. நிச்சயமா ஜெயிப்ப. இங்க யாருக்காவும் யாரும் மாற வேண்டாம். நாமளா இருந்தாலே நாம தான் ஜெயிப்போம். மத்தவங்களுக்காக மாற நினைக்கும் போதே நம்ம தோத்து போயிட்டோம். நம்ம வாழ்க்கையை இழந்துட்டோம்னு அர்த்தம். இங்க நீயாவே இரு. இந்த உலகம் மேல 1000 விமர்சனங்களை வைக்கலாம். தூக்கி குப்பையில போடு. யாரு யா மேல விமர்சனம் ஆக்கியதுக்கு
என் வாழ்க்கை நான் வாழ வந்திருக்கேன். அதை மட்டும் மனசுல வச்சுக்க. போய்கிட்டே இரு, தன்னம்பிக்கையோட போ. நம்ம நோக்கம் வெற்றி பெறல மட்டும்தான் இருக்கணும். வெற்றி நிச்சயம். ஒருவேளை எனக்கு இதுல ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும் யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் என் கடமை செஞ்சுட்டு தான் போவேன். நீ முன்ன போனா நான் பின்னாடி வரப்போறேன், அவ்வளவுதான். இந்த அன்னக்கிளியோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூட இருக்கும். நம்மளால முடியும், நம்மளால மட்டும்தான் முடியும். நம்பிக்கையோட போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2-3 நாளாக தொடர்ந்து வீடியோ போட முடியல, சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஃபோனு கொஞ்சம் மிஸ்டேக், அதனால தான் சரியாக என்னால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனும் போகலை. முக்கியமான சில விஷயங்களை நான் வந்து அன்றைக்கி லைவில் பேசியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. நம்ம கொஸ்டின் ஆன்சர் கேட்குறது தான். கரெக்டாக ஜூலை 18 அன்னைக்கு வந்து குலுக்கல் முறையில் நான் தேர்ந்தெடுத்து 5 பேருக்கு அன்னைக்கு என்ன பரிசுங்கிறத நான் அறிவிச்சிருவேன். உங்கள் வீடு தேடி இல்லம் தேடி வந்துடும். இன்றைக்கான கேள்வி, ஜூலை 18 என்னுடைய பிறந்தநாள். சரி, அன்னைக்கு ஒரு லைவ் மாதிரி போட்டு அன்னைக்கே பரிசு கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் ஏற்பாடு பண்ணேன். இன்றைய கேள்வி என்னென்னா, தினேஷ் தன் காதலை தமிழிடம் கூறிய எபிசோடு எது? தன் காதலை எப்படி வெளிப்படுத்தினார்? சுருக்கமாக சொல்லணும்னா, தமிழிடம் தினேஷ் தன் காதலை எப்படி வெளிப்படுத்தினார், எந்த எபிசோடில் வெளிப்படுத்தினார், எப்படி வெளிப்படுத்தினார்? இன்றைக்கான கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் அழகாக பதில் அனுப்பியிருக்கீங்க. நிறைய பேர் சொல்ல போனால் அனுப்புன அத்தனை பேருமே சரியான விடை தான் எழுதி அனுப்புகிறீங்க. இன்னும் 3 கேள்வி, அதுக்கும் சரியான பதில் அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக குலுக்கல் முறையில் 5 பேருக்கு நல்ல பரிசு வீடு தேடி உங்கள் இல்லம் தேடி கண்டிப்பாக வரும். மறக்காமல் இன்றைய கேள்விக்கும் சரியான பதிலை எழுதி அனுப்புங்க. உங்கள் பதில்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.